நாங்கள் என்ன இப்போ பேச போகிறோம்னா எங்களுக்கு தெரிஞ்ச சினிமா பற்றி பேச போகிறோம். பின்னாடி எனக்கு ப்ளூ சட்டை மாதிரி பின்னாடி அந்த காலத்தில் சினிமா அந்த காலத்தில் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாட்டாமா தான் அப்போ பெரிய படம். வந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது. நாட்டாமனாலே சமயம் நாட்டாம நான் அந்த படத்தை வந்து எப்படி ஒரு டீச்சர் நல்லா இருக்கும். டீச்சர் ஆக்சுவலாக டீச்சருக்காக படம் பார்க்கலாம். ஆக்சுவலாக டீச்சருக்காக படமே பார்த்தாங்க எல்லாரும். சரத்குமாரே அதுக்கு தான் என் டீச்சர் ஓகேவா அப்போ நானும் வரேன் அதுக்காக நடித்தேன். ஆக்சுவலாக நான் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு ஓ இதெல்லாம் ரியல் கேரக்டர் போல் இந்த இதில் வந்தால் அடுத்த படத்தில் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து எங்கள் வீட்டில் டிவி வந்து இருந்தது. ஆனால் சிடி போட்டு தான். ஸோ ஒரு மூணு படம் சிடி மட்டும் தான் இருக்கும். என்ன நாட்டாம படம் இருக்கும், ஒரு மதுரை படம் இருக்கும். அப்புறம் இவங்க அப்பா ஒரு கேஸ்ட் வாங்கி செஞ்சார். அது என்ன படம் சொல்லலை, இதெல்லாம் பேசக்கூடாது. உங்கள் அப்பா ஒரு சிடி உங்கள் சித்தப்பா ஒரு சிடி வாங்கி இது மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா வந்து இந்த சன் டிவி அந்த இது விட்டாங்க. அதில் வந்து அப்பா வாங்கிட்டு வந்து வச்சார். அதுக்கப்புறம் வந்து 9th வந்து 5th வந்து கதையே புரியாமல் நண்பன் படத்தை பார்த்தேன். 3rd ஸ்டாண்டர்ட்லேயே வந்துருச்சு. நான் 5th படிக்கும்போது 3rd 4thலேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட் நண்பன் பார்த்து நினைக்கிறேன். இல்லைடா 4th ஸ்டாண்டர்டா. விஜய் நான் வீட்டுக்கு வருவாருவா அண்ணா வந்துட்டு சாப்பிட்டு தான் போகிறீங்கண்ணா. இவர் தான் விஜய் என்னோட கசின் பையன். அனில் வாலு பின்னாடி ஒரு அனில் வாழை போட்டு விட்டுருக்கேன். எனக்கு எடிட்டில் போட்டு விட்டுருவேன். அடுத்து வந்து ஆக்சுவலாக ஒரு படத்தை பார்த்து அழகு. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு என்னது மாயண்டி குடும்பத்தில் மாயணி குடும்பத்தில் ஒரு நல்ல படம். பரமா படிடா ஒழுங்கா படிடா நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. ஆக்சுவலாக அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் நான் நிறைய தடவை அழுந்திருக்கேன் அந்த சீன்ஸ்க்கெல்லாம். ஆமாம், மாயாண்டி குடும்பத்தார் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு படம் விரும்பி இல்லை மாயாண்டி குடும்பத்தார் இன்னொரு இது இருக்கும். அதே கான்செப்டில் இன்னொரு படம் இருக்கும். அது வந்து முத்துக்கு முத்தாக. முத்துக்கு முத்தாக அந்த படத்தையும் பார்த்து நிறைய தடவை அழுந்திருக்கேன். அந்த பாட்டுல இருந்து படம். அதுக்கப்புறம் அழுந்ததில்லை. கடைசியில் வந்து விஸ்வாசம் படத்தில் வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து இந்த அப்பான்னு கூப்பிட்டு ஓடியோம். அந்த சீன்ல வந்து கொஞ்சம் அழுகல இல்லை, கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் தன் பிள்ளைகளோட அன்பு. மீன் தானது தங்க மீன். அந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் தங்க மீன்கள் புரியாம ஒரு 4 தடவை நான் 5 தடவை பார்த்துருக்கேன். அப்பயும் எனக்கு புரியல. ஆனா வந்து அந்த அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள லவ் வந்து நல்ல கன்வே ஆச்சு. யுவன் மியூசிக் நல்லா இருக்கும் அந்த படத்துல. அதுக்கப்புறம் வந்து 9th 10th இது மாதிரி போக போக ஒரு அணிலாவே மாறிட்டேன். அணிலாக மாறினதுனால ஸோ விஜய் படம் மட்டும் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு 10th வரைக்கும் இருந்துச்சு. அந்த 8th பாதியிலேருந்து 10th வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து சினிமானா என்ன அவர் கொஞ்சம் டீப்பாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா படமும் ஒரே மாதிரி அதுக்கு முன்னாடி விவேகம். அதெல்லாம் 10th படிக்கும்போது வந்தது. கட்டுறது தமிழ்னு ஒரு படம் இருக்கு. அது சரியான படம். டைம் இருந்துச்சுன்னா உட்காந்து பாருங்க. மாஸ்டர் பீஸ். இப்போ என்ன நடக்குதோ அவன் சொல்லியிருக்கான் ஆல்ரெடி. இன்னும் நிறைய பேர் பார்க்காம நிறைய பேர் இருக்காங்க. அந்த படத்தை பிடிக்கலன்னு சொல்றவங்க இப்பவும் நிறைய பேர் இருக்காங்க. ஜீவாவோட ஆக்டிங். ஜீவா வந்து நான் பெரியால வர்றதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டாரு அவரு. ஆமா, அவரே கெடுத்துக்கிட்டாரு. எஸ்எம்எஸ்லாம் சரியான அவருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து இப்போ ரீரிலீஸ் ஆகி கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. திரும்பவும் அவரும் சந்தானம் காமெடி சரி சரியான காம்பினேஷன். நம்ம சின்ன வயசுல இருந்ததுக்கும் இப்போ சினிமா இன்னைக்கு இருக்கிறதுக்கும் நீ என்ன கத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது என்னன்னா, அதாவது சுட்டவடையே சுட்ட மாதிரி ஒரே கதை தான். பட் இந்த நாட்டாம மாதிரி 7 ராகம் 7 தாளம் அதே மாதிரி
அதே மாதிரி தான் அது சுட்டதே சுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு என்ன அந்த காலத்தில் புதுசாக ட்ரை பண்ணதுன்னா கமல், எனக்கு தெரிஞ்ச கமல் தான் புதுசாக திரும்ப எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப 11 தடவை விழுந்தாலும் 12வது தடவை மறுபடியும். நான் பயந்துருக்கேன் நேரத்தில் அந்த சுனாமி பார்த்து இதெல்லாம் அந்த படத்தில். அது சின்ன வயசுல தான் பார்த்தது, அதான் நான் பயப்பட்டிருக்கேன். சிம்பு தனுஷ் இல்ல இது வந்து சினிமாக்குள்ள அது சண்டை, அது நம்ம சண்டை இல்லடா, இது ஒரு நம்ம யாரையும் கம்பேரே இல்லடா, ஃப்ரெண்ட்ஸ்டா. அவங்க தெரியாத உனக்கு? தெரியும்டா. இப்போ வந்து மேடையில பாத்துக்கும் போது கொஞ்சம் ஆப்போசிட்டாக பேசிட்டு இருக்காங்கல்ல. ஃப்ரேம்குள்ள வாடா. அது வந்து கவலை இல்லை. நான் ஒரு காலத்துல சினிமா பார்த்துருக்கேன். ஆக்சுவலா அந்த சிம்போட ஃபேவரட் படம் தான் கோவில் தான். கோவில சூப்பரா நடிச்சிருப்பாங்க. கோவில் நல்லா இருக்கும். ஹாரி டைரக்ஷன், ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக், ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ் தான் ஆல்பம் ஹிட். அதுவும் அது அப்புறம் வந்து மன்மதன். என்னடா பண்றான்? மன்மதன் வந்து சிம்பு டைரக்ஷன் தான். டைரக்ஷனில் தலைவன் மறுபடியும் வருவான்னு நினைக்கிறேன். சிம்பு 50 அவர் ஆக்டிங் பண்ணுறதை விட்டுட்டு டைரக்ஷன் வந்துடுவார்னு நினைக்கிறேன். டைரக்ஷனுக்கு வந்துடுவார், அவரே தான் ஆக்ட் பண்ணுவார். நான் தான் தலைவனுக்கு முட்டை கொடுக்கணும். இப்போதான் இந்த வீடியோலயே ஒரு 4-5 பேருக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு பார்த்தா விஷால் அண்ணாக்கு முட்டு கொடுக்குறானுங்க, டக்குன்னு பார்த்தா விஜய் அண்ணாக்கு முட்டு கொடுக்குறானுங்க. இப்போ டி வந்து நான் என்ன சொல்றது, ஓவரைஸ்டா கொஞ்சம் ஓவரா ஆக்ட் பண்றாங்களோன்னு வந்து வரைக்கும் இருந்தது. டீனாவும் ஒரு டைரக்டர் தான். டீனா அடுத்து ஒரு டைரக்ஷன்ல நார்மல் லவ் ஸ்டோரின்னு வருது. யூஸ்வல் லவ் ஸ்டோரியா? ஓகே. ஓவரைஸ்டா ஆக்ட் பண்றாரு அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. எப்போனா நான் ஒரு விஜய் ஃபேன், அது ஒரு கெத்து, அது மாதிரி ஒரு சின்ன வயசுல இல்ல. இப்போ நீ ஒரு டி ஃபேன், அது மாதிரி ஒரு விஜய் ஃபேன். பின்றியடா எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. டீனாக்கு வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அவர் கிடைச்ச டேரக்டர்ஸ், அவரோட ஸ்டோரி செலெக்ஷன். அதனாலே அவர் நல்லபடியா இருக்காரு. இதே மாதிரி தற்கூரிஸ் விஜயனோ ஃபேன்ஸ் வந்து சொல்லிருக்கேன் பாருங்க. நானாச்சும் மெச்சூர் ஆயிட்டு நான் எதுவும் பேசல. இந்த லீவோ இல்ல இப்ப தளபதிக்கான பேசினா வரும். இந்த நியூட்ரல்னு சொல்லிட்டு சுத்துவாங்க. நியூட்ரல் இல்லடா, நியூட்ரலா நல்ல படம். நான் படத்துக்கு வந்து நான் நல்ல படமா சப்போர்ட் பண்ணுவேன். ஆக்சுவலா இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு சத்தியமா. இப்போ வந்து ஆக்சுவலா இன்னைக்கு அந்த மாதிரி ஸ்டோரி வந்து ப்ரெடிக்ட் பண்ற அந்த இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், தனுஷுக்கு வெற்றிமாறன் மட்டும் தான் நல்லா காம்போ. வெற்றிமாறன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ வெற்றிமாறனோட மூவிஸுக்கு அப்புறம் சினிமா கொஞ்சம் மாறிடுச்சு. வெற்றி செல்வா அந்த மாதிரி அவங்களாம் வந்ததுக்கப்புறம் சினிமா கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு. A few moments later. Time to conclude. ஆமாம், கண்டென்ட் இல்லாத காரணத்தினால் கன்க்ளூஷனுக்கு வருகிறோம். ஸ்கூல்லேயே வேற ஏதோ குரூப் எடுத்து மேலாத குரூப் அப்புறம் அதை முடிச்சு வாய்ஸ் ஓகே கண்டினியூ. ஸ்கூலில் பிடிக்காத குரூப் எடுத்து அதையும் கஷ்டப்பட்டு முடிச்சு, எவனோ சொன்னா எவனோ இது நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த காலேஜ் இருந்துச்சு, இதுலேயே எவனோ சொன்னான்னு இந்த கோர்ஸ் எடுத்து அது 4 வருஷம் படித்து முடிக்க, இது என்னன்னு தெரியறதுக்குள்ளே 4 வருஷம் முடிஞ்சு. அந்த 4 வருஷத்துக்குள்ளே அடுத்த லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம் தெரியாமல் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதையும் ரன் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு வீடியோ போடணுமே நான் சொல்ல இந்த வீடியோ தான் எடுத்து என்ன பிரச்சனை. இதில் நம்ம இன்ஜினியர் படித்தது பிரச்சனையா, பிறந்ததே பிரச்சனை. ஆனால் எதுக்குமே ஒரு எண்டே கிடையாது. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா சார். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ